தேடிக்கிட்டு இருந்த ஜீவா உன் கையில கிடைச்சிருக்கான், உன்னை அடிச்சிருக்கான். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? அவனை அடிச்சு என் முன்னாடி தூக்கிட்டு வந்து போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் கையால அடி வாங்கிட்டு வந்திருக்க, வெக்கமா இல்ல? அவனை புடிச்சிருந்தா அவன் யாருன்னு நம்ம பாத்துருக்கலாம். அவனுக்கும் நமக்கும் டீல் பேசி இந்த ரகுராம் குடும்பத்தை ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்கலாம். நீ என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நீ இழந்துட்டு வந்திருக்கன்னு தெரியுமா? அவனை நீ கொண்டு போட்டு வந்திருந்தா கூட போலீஸ் கேஸ் எல்லாத்துக்கும் நான் செலவு பண்ணி உன்னை காப்பாத்திருப்பேன். நீ சொல்றது சரிதாம்மா. பாசு, நீ செல்வனை எவனையும் பார்க்க போன அந்த தகவலை என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. நான் உன் கூட வந்திருந்தேன்னா உன்னை அடிச்ச ஜீவாவை நான் புடிச்சிருப்பேன். நீ தனியா போய் மாட்டிக்கிட்ட. அண்ணே, இவனை காப்பாத்த முயற்சி பண்ணாத. அந்த ஜீவா ஃபாதர் வளர்த்த பையன். அவரை நான் அடிச்சு காயப்படுத்திட்டேன்னு அவன் என் மேல கோவத்துல என்ன அடிச்சுட்டான். என்னால அவனை எதிர்த்து அடிக்க முடியல. நான் எப்படி தப்பிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். உயிரோட வந்ததே பெரிய விஷயம். ஆனா எனக்கு ஒன்னும் புரியல மேடம். நான் ஃபாதர் அடிச்ச விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அதை யார் சொல்லிருப்பா? அவன் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கான் போல. நாமளும் அவனை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா ஆள் யாருன்னு தெரியலையே. ஆனா அவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு மேடம். உன்னை அவன் அடிச்சான்ல, அப்ப கூட உனக்கு ஆள் யாருன்னு தெரியலையா? முகத்தை பார்க்க விடல மேடம். நல்லா ஹெல்மெட் போட்டு கவர் பண்ணிருந்தான். நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹெல்மெட்டை புடுங்கலான்னு பார்த்தேன், முடியல. சரி, அந்த இடத்துக்கு எப்படி வந்தான்? கருப்பு கலர் பைக்ல வந்தான் மேடம். என்னன்னு பாக்குறதுக்குள்ள அது ஹாக்கி பேட் எடுத்துட்டு வந்து அப்படியே அடிச்சிட்டான் மேடம். அதுல என்ன பைக்குன்னு கூட நான் பார்க்கல. அவன் உன்கிட்ட பேசினானா? பேசினா மேடம். அப்போ குரலை வச்சு கண்டுபிடிக்க முடியலையா? அது ஹெல்மெட் போட்டிருந்தானா? அந்த குரல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. அவன் குரல் சின்ன வயசுல எனக்கு தெரியும். ஆனா இப்போ ஆமாமா, கருப்பு கலர் பைக்குங்கிறத மட்டும் வச்சு கதிர் எப்படி சந்தேகப்பட முடியும்? அப்படி சந்தேகப்படணும்னா எல்லாரையுமே சந்தேகப்படணும். யாரெல்லாம் நமக்கு எதிரி, யாரெல்லாம் நமக்கு பிடிக்காது, யாரெல்லாம் நம்மள ஒழிச்சு கட்ட ஆசைப்படுறாங்க, இப்படி எல்லார பத்தியும் யோசிக்கணும். அந்த ஆளையும் பார்க்கல, போன் நம்பரும் கிடைக்கல. வாசு, அவனோட வேற ஏதாவது அடையாளத்தை பாத்தியா? அதாவது கையில கால்ல எங்கேயாவது தழும்பு, வித்தியாசமா ஏதாவது மோதிரம், அப்படி ஏதாவது பெக்குலரா? மேடம், சண்டை போடும்போது அவனோட செயின் கீழே விழுந்தது. அந்த செயின் வந்து பாக்குறதுக்கு பெக்யூலியரா இருந்துச்சு. அது அந்த லாக்கெட் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இருக்கும், சின்னதா.